ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து தேங்காவை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு லைட்டாக உப்பு போட்டுட்டு ஒரு கப் எடுத்துருக்கேன் அரிசி மாவு. அதில் நம்ம சுட தண்ணியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு கிளறிக்கோங்க. ஏன்னா தண்ணி சுடுறதுனால நீங்கள் வந்து ரொம்ப கை வச்சிட்டிங்கன்னா சுட்டுடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. திரும்பவும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கீழே இருக்கிற அடி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கையில் வச்சு இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம செகண்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கை வச்சு பார்க்குறப்ப சூடு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருட்டி வச்சு இந்த கொழுக்கட்டைலாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கொதித்து வரட்டும். அப்பப்போ கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ப சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா பச்சரிசி மாவு, அதை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம முதல்ல எடுத்து வச்சோம்ல திக்னஸ் பால், அதையும் ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் தேங்காய் நம்ம க்யூப்ஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் மாவு பிசையும் போதே தேங்காய் திருகல் போட்டுட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் அந்த கெட்டி பதம் வரும். நம்ம பச்சரிசி மாவு ஊற்றுனதுனால கண்டிப்பாக அது ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டால் கெட்டி பதம் வந்துடும். நல்லா ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.